ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். பாஸ்கா என் கிழமை சனி. புனித ஸ்தனிஸ்லாஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு. மறையுரை சிந்தனை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை நிறைவேற்றுகின்ற திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் யூத தலைமை சங்கத்தின் முன் கைதிகளாக்கப்பட்டு யூத சங்கத்தாரால் எச்சரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்ற தலைமை சங்கத்தாரின் ஆணைக்கு திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என துணிந்து உரைக்கின்றனர். திருத்தூதர்களின் துணிவும் மன உறுதியும் தான் இன்று திரு அவை உலகமெல்லாம் பரவுவதற்கு காரணமாய் இருந்திருக்கின்றது. கிறிஸ்தவர் அனைவரும் திருத்தூதர்களின் மனநிலையை நமதாக்கிக் கொள்வது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்வோம், உயர்வோம்.